நாதா உந்தன் அன்பில் இருந்து தேவா யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பில் இருந்து தேவா என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? மகனையே நீ தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவீரையா. மகனையே நீ தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவீரையா. யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பில் இருந்து தேவா யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பில் இருந்து. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். சமூகத்தில் நாங்கள் ஆராதிக்க கொடுத்த இந்த கொஞ்ச நேரங்களுக்காக நன்றிப்பா. நாங்கள் நல்ல ஆண்டவரை பாடி உங்கள் நாமத்தை மகிமை செலுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்திடணும். உடைய கிருபையில் கரம் தாமே எங்களோடு கூட இருப்பதாக எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கைகளை தட்டி அமர்ந்து கொள்ளுங்க. அப்படி ஆமேன். இப்படி பாடுவோம். ஆமேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நான் எழுவதும், அவ்வளவுதான். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம் ஆண்டவர் சமூகத்தில். அப்படி ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. நான் அமர்வதும், அவ்வளவுதான். நான் அமர்வதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, என்னை காண்பவரே. இந்த காலை நேரத்தில் துதிக்கிறோம். என்னை காண்பவரேன்னு சொல்லி துதிப்போம் ஆண்டவர் சமூகத்தில். காண்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் நான் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா
நீர் அறிந்திருக்கின்றீ. நன்றி ராஜா. சொல்லுவோம் ஆண்டவர். ஆமென் ஆமென். நன்றி ராஜா. என்னை காண்பவரே, எங்களை காண்கிற தெய்வமே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் உயர்த்துவோம் ஆண்டவரை. எல்லாத்தையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. இந்த இரவுல நாங்க தூங்கும் போதும் எங்களை கூடவே இருந்து எங்களை பாதுகாத்திருக்கிறீர் ஆண்டவரே. நல்லா உயர்த்தும் ஆண்டவர். ஆமென். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. நன்றிப்பா. நன்றி ராஜா. இயேசு ராஜா. நன்றி ராஜா. எங்களை காண்கிற தெய்வம், காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, நித்து அறிகிறீர், பொன்னாக ஜொலித்திடச் செய்கிறீர். நீதிமானை என்றும் பொன்னாக ஜொலித்திட செய்கிறீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அவ்வளவுதான். ஒடுங்கி நான் போவதில்லை. இல்ல இல்ல தோல்வி இல்ல இல்ல. துதிங்க துதிங்க ஆண்டவர்ட்ட. ஆமென். என் முகம் வெட்கப்படாது. என் ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கிற என்னுடைய முகம் யாருக்கு முன்பாக வெட்கப்படாது. அவ்வளவுதான். ஆமென். என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு ஆமாப்பா. ஒரு நாளும் தலை குனிவு இல்ல இல்ல. தோல்வி இல்ல இல்ல. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். எனக்காக யாவையும் செய்கிறீர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். எனக்காக யாவையும் செய்கிறீர். உம்முகம் பார்ப்பதினால் நீர் எனக்குள் இருப்பதினால். உயர்த்துங்க அப்படியாமே. எனக்கு வெட்கம் வராது. இல்ல இல்ல
தோல்வி இல்லை இல்லை. நன்றி நன்றி. ஆமென். இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை. ஆமென். என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. துதிங்க ஆண்டவர். ஆமா சொல்லி துதிங்க. ஆமென். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. கர்த்தரை உயர்த்துங்க இன்னும் ஒரு முறை. நன்றி ராஜா. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. உயர்த்துவோம் அப்படியே. பிதாவா, கைகளை உயர்த்தி கூட சொல்லுங்க. ஆமென். தகப்பனே, என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே. அவ்வளவுதான். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே. சொல்லி துதிங்க. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உங்களுக்கு தான் நாங்க செலுத்துகிற ஆண்டவரே. தகப்பனே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே. கர்த்தரை துதிப்போம் அப்படி. ஆமென். மக்கு நன்றிகளை நாங்க ஏறெடுக்கிறோம். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. உயர்த்துங்க ஆண்டவர். ஆமென். சத்தமா துதிப்போம் காலை நேரத்துல. நன்றி ராஜா சொல்லி துதிங்க. ஆமாண்டவரே. ராஜா நீங்க செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்போம் நன்றி பலி என் ஜீவ நாளெல்லாம். நாங்க ஏறெடுக்கிறோம்ப்பான்னு சொல்லி துதிங்க. ஆமா ஆண்டவரே. இந்த ஒரு வரியை மட்டும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. டெய்லி ஒவ்வொரு காலை நேரத்திலையும் எங்களை எழுப்பி உங்க சமூகத்துல நிக்க வச்சு புதிய கிருபையினால எங்களை நிரப்புகிறவரே. உணர்ந்து அப்படியே சொல்லுங்க. ஆமென். ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் டெய்லி எங்களை பலப்படுத்துகிறவர். நன்றி ராஜான்னு சொல்லுங்க. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா
இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஆமாண்டவரே, ராஜா நீங்க செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம் நாங்க ஏறெடுப்போம் நன்றி பலி. ஆமாண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக அந்த காலை நேரத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய தயவு கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, ஆமென். நம்ம தொடர்ந்து இந்த மீகா எழுதின புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டே வருகிறோம். ஆமென். சத்தமாக சொல்லுங்க, நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்கிறவர். நமக்கு யாராக இருக்கிறாரு சொல்லுங்க, அவர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு செய்த அதிசயங்களை வேதத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே சீரிய நாட்டில் ஒரு அதிசயம் நடக்குது. என்ன அதிசயம் அப்படின்னா, அங்கே ஒரு படை வீரனாக இருக்கிற ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு பேர் நாகமான். அந்த நாகமான் என்னன்னா, நல்ல ஒரு படை வீரன், நல்ல ஒரு யுத்த வீரன், பயங்கர பலமான நிலைகளில் யுத்தம் செய்து தேசத்துக்கு வெற்றிகளை கொடுக்கிற ஒரு மனுஷன். ஆனால் நாட்கள் ஆனது, அந்த மனுஷனுக்குள்ள குஷ்டம் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, குஷ்டரோகத்தினால நிரப்பப்பட்டு விட்டான். இவன் இந்த குஷ்டத்தினால நிரப்பப்பட்டது எதுனாலங்கிறது அந்த நாகமானுக்கும் தெரியாது, அந்த குடும்பத்தாருக்கும் அவங்களுக்கு என்ன செய்யாது. ஆனால் வேதம் சொல்லுதுங்க, இவன் குஷ்டரோகியாக வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சீரிய நாட்டில் ஒரு பெரிய எழுப்புதலை நாகமான் மூலமாக கொண்டு வருவதற்காகவே இந்த வியாதியை அவனுக்குள்ள கர்த்தர் என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். அல்லேலூயா. சில விதமான காரியம் ஏன் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னு தெரியாது, ஆனால் கர்த்தர் அதை அனுமதிச்சிருப்பாரு. அந்த காரியம் எதற்காகங்கிறத குறிப்பிட்ட மாதங்களை, குறிப்பிட்ட வருடங்கள் கழித்து தான் நமக்கு என்ன செய்யும். அல்லேலூயா. ஏன் இந்த இடத்துக்கு போகிறோம்னு தெரியாது, ஏன் இந்த இடத்துல இருக்கிறோம்னு தெரியாது, ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு அனுமதிச்சிருக்கிறார்னு தெரியாது. சில பாடுகள் மாதிரியே தெரியும், ஆனால் அது பாடுகள் அல்ல, அது மகிமைக்கு நேராய் நம்மளை நடத்துவதற்காக ஆண்டவர் செய்கிற காரியம். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேலில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இந்த சீரிய பட பலமான யுத்தம் பண்ணி அங்கே பலத்த வெற்றியை சீரிய பட கண்டடைஞ்சிருச்சு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற நபர்களை, சின்ன சின்ன பிள்ளைங்களை, பெரிய ஆட்களை, வாலிபர்களை என்ன செஞ்சாங்க, வேலைக்காக கூட்டிகிட்டு வர்றாங்க அடிமைத்தனத்துக்கு. அப்படி அடிமைத்தனத்துக்கு கூட்டிகிட்டு வந்த ஒரு இடத்துல தான் ஒரு பொம்பளை பிள்ளைய, சின்ன பிள்ளைய அந்த சீரிய படைத்தலைவன் நாகமானுடைய வீட்டுக்கு என்ன செஞ்சுறாங்க, கூட்டிகிட்டு வர்றாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன வேலைன்னா, இந்த வீடு வாசலை கூட்டுறது, பாத்திரம் விளக்குறது, சாப்பாடாக்குறது, துணிமணிகளை துவைச்சி போடுறது, இந்த மாதிரியான வேலைகளை இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த தலைவனுக்கு, அந்த எஜமானுக்கு என்னென்னா குஷ்டம் இருக்கிறத இந்த பொண்ணு பார்க்குது. இதை பாத்திரம் விளக்கிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுது, அந்த எஜமாட்டிக்கிட்ட சொல்லுது, அம்மா இந்த ஐயாவுக்கு குஷ்டம் ரொம்ப பெருகிக்கிட்டே இருக்குது, இந்த குஷ்டத்தை மாற்றுறதுக்கு நீங்களே எவ்வளவோ மருந்து மாத்திரைலாம் எடுத்து பார்த்துட்டீங்க, ஆனால் எங்கள் நாட்டில் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா நிச்சயம் இந்த வியாதியிலேருந்து என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்குன்னு இந்த பொண்ணு சொல்லுது. இந்த வார்த்தையை அந்த வீட்டுக்காரம்மாவும் தன்னுடைய கணவரிடத்தில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், சொல்கிறான். இப்போது நாட்டில் இருக்கிற, சீரிய நாட்டில் இருக்கிற ராஜாவின் இடத்துல ஒரு கடிதத்தை வாங்கிட்டு நேராக இஸ்ரவேல் நாட்டுக்கு புறப்பட்டு போகிறார். அங்கே போனால் அந்த தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறார். இந்த தீர்க்கதரிசிக்கிட்ட போனவொடனே இவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, இவர் போய் கை வைப்பார், இல்லை எண்ணெய் வச்சு பூசுவார், ஏதோ ஒரு காரியத்தை செய்வார்னு நினச்சா, இவர் வாசப்படியிலே நிற்க வச்சுட்டு சொல்கிறாரு, அங்கே யோர்தான் நதி இருக்குது, அந்த நதியில் போய் ஒரு 7 முறை முங்கி எந்திரிச்சிட்டு போங்க, உங்களுக்கு குஷ்டம் சரியாயிடும்னு சொல்லுகிறார். நம்மளுடைய ஆண்டவர் அதிசயமானவர். என்ன ஒரு காரியம் பாருங்களேன், ரொம்ப அற்பமான காரியம். தண்ணிக்குள்ளே முங்கி எந்திரிச்சா என்ன கிடைக்குது, சுகம் கிடைக்குதான். அல்லேலூயா. சிலர் நம்ம கடினமான காரியத்தை செஞ்சாதான் அதிசயம் நடக்கும்னு நினைப்போம். இல்லை, சாதாரண காரியத்தை வச்சு கூட கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்ய வல்லவர். அல்லேலூயா.
ஆமீன். சின்ன காரியமாக தான் இருக்குதோ, ஆனால் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், அதன் மூலமாக செஞ்சு கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ இந்த மனுஷனுக்கு போய் என்னென்னா தண்ணிக்குள்ள போய் முங்கி எழுந்திரிச்சா எப்படி அற்புதம் நடக்கும்னு சொல்லி இவனும் செய்யாதபடி பலவிதமான குழப்ப நிலைகளை கொண்டு வந்தான். பக்கத்தில் இருக்கிற ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, அவர் வேற எதுவும் சொல்லலையே, தண்ணிக்குள்ளே தானே முங்கி எந்திரிச்சிட்டு போக சொல்கிறாரு, வாங்க முங்கி எந்திரிச்சிட்டு போவோம்னு சொல்லி 7 முறை அவங்க எந்திரிக்கிறாங்க. 7வது முறை எழுந்திருக்கிறப்போ சிறு பிள்ளையினுடைய உடலை போல அவனுடைய உடல் மாறிடுச்சான். அல்லேலூயா. அப்போ தான் அவனுக்கு தெரியுது, இந்த தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் என்கிறத தெரிஞ்சு அந்த நாள்ல இருந்து ஒரு பெரிய எழுப்புதலை தன் தேசத்துக்கு உண்டாக்குவதற்கு இந்த நாகமான் காரணமா இருக்கிறான். அல்லேலூயா. நான் சொல்றேன், நம்மளுடைய தேவன் அதிசயங்களை செய்கிறப்போ எழுப்புதலுக்கு நம்ம காரணமா இருப்போம். ஆமென். நமக்கு சுகத்தை கொடுக்கிறப்போ நம்ம எழுப்புதலுக்கு காரணமா இருப்போம். ஆமென். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் என்ன ஒப்பு கொடுக்க போறோம்னா, ஆண்டவரே எங்களை கொண்டு நீங்க செய்ய வேண்டிய திட்டங்களை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அப்படியே ஜெபம் பண்ணிடுவோம். முழங்கால் படிக்கிடுங்க. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் கண்களை மூடிடுவோம். ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சில காரியங்களை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிறணும். ஒரு சின்ன பிள்ளை போய் அவ்வளோ பெரிய எஜமானுக்கிட்ட போய் சொல்றாங்க, அந்த பொன்னின் நிமித்தம் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் அந்த நாகமானுக்கு கொடுக்கிறார். சொல்லுங்க, சுவிசேஷம் நம்ம மூலமா மற்றவங்களுக்கு அதிசயத்தை கொண்டு வரும். நீ இப்படி நடந்து பாரு, இப்படி வாழ்ந்து பாரு, இப்படி ஜெபம் பண்ணி பாரு, கர்த்தர் உன்னை நடத்துவார்னு சொன்னா அதன் நிமித்தம் ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த நாகமானுடைய வாழ்க்கையில அற்பமான காரியம்தான், தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிக்கிறாரு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவரால் பார்க்க முடியுது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், எனக்குள்ள இருக்கிற இந்த சுவிசேஷம் நான் பிறரிடத்துல சொல்லுகிறதுனால மற்றவங்க ஒரு அதிசயத்தை பார்ப்பாங்கப்பா. என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்க ஆண்டவரே, சொல்லுங்க, அதிசயங்களை செய்கிறவரே எங்க வாழ்க்கையில இறங்கி வாங்கப்பா, எங்க வாழ்க்கையில இறங்கி வாங்க. அதிசயமானவருடைய கரம் இறங்கட்டும், அதிசயமானவருடைய வல்லமை எங்க குடும்பத்துக்குள்ள செயல்படுவதாக. ஆண்டவரே, இந்த நாள்ல எங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பாதுகாப்பு கொடுங்க, எங்க பிள்ளைங்க காலேஜுக்கு போகும்போதெல்லாம் பாதுகாப்பு கொடுங்கப்பா. உங்க பாதுகாப்பின் வல்லமை எங்க பிள்ளைகளுக்குள்ள செயல்படுவதாக. தேவனுடைய வல்லமை இறங்கட்ட ஆண்டவர். எல்லாரும் இணைந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. தேவ வல்லமை எங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளட்டும். பஸ்ல பைக்ல நடந்து போகும்போதெல்லாம் உங்க கரம் பாதுகாத்து கொள்வதாக. யார் யாரெல்லாம் ஆண்டவரே வேலைக்கு போறாங்களோ, ஆண்டவரே எங்க பிள்ளைங்க வேலைக்கு போகும்போதெல்லாம் உங்க கரம் கூட இருந்து பாதுகாப்பதாக. உங்க பிரசன்னம் ஆண்டவரை பாதுகாத்து கொள்ள ஜெபிக்கிறோம். தேவ மகிமை கூட இருப்பதாக. எல்லாருக்கும் நல்ல பலனை கொடுங்க, நல்ல ஆற்றலை கொடுங்க. கர்த்தருடைய கரம் தாமே கூட இருப்பதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுங்கப்பா. தேவனுடைய மகிமை கூட இருப்பதாக. வியாபாரத்துக்கு போறவங்களோட கூட இருங்கப்பா. உங்க பாதுகாப்பு கூட இருக்கட்டும்பா. உங்க பிரசன்னம் கூட இருக்க நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பொருட்களும் விற்று முடிக்க ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல அறிவை கொடுங்க. தேவனுடைய மகிமை அவர்களோடு கூட இருப்பதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறுவதாக. கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருப்பதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். தடைப்பட்ட காரியங்கள் அற்புதம் நடப்பதாக. எந்தெந்த காரியங்கள தடைகள் வெளிப்படுகிறதோ அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. மகிமையில் ஆவியானவர் கூட இருக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம்பா. கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி போடுங்க. தேவ மகிமை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென்.